Hi everyone, welcome back to Anglophone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே டெய்லி லைஃப் சென்டென்சஸ். நம்ம டெய்லியும் பேசும்போது கூட இருக்கவங்க கூட வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாம் பேசுவோம் இல்லையா, அங்கே யூஸ் பண்ற சிம்பிள் சென்டென்சஸ் தான். இது முக்கியம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது முடிஞ்ச நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே காமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் காலையில சாப்பிடலன்னு சொல்ல நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லுவோம்? ஐ டென்ட் ஈட் திஸ் மார்னிங்னு சொல்லலாம், சிம்பிளா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லணும்னா I skipped breakfast this morning or I skipped breakfast today. இன்னைக்கு காலையில் சாப்பிடாம விட்டுட்டேன்னு சொல்றதுக்கு I skipped breakfast today அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எனக்கு பசியா இருக்கு, சாப்பாடு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்கலாம் கேட்போம் இல்லையா, சூடு பண்ணி கொடுங்க சாப்பாடுன்னு சொல்றதுக்கு can you warm this up, can you heat it அப்படியும் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இல்லை கொஞ்சம் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா can you warm this up அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சூடு பண்ண சாப்பாடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடலாம், இல்லை சாப்பாடு சூடா இருக்கு இப்பயே சாப்பிட்டுடலாம் ஆறி போயிட போகுதுன்னு சொல்றதுக்கு let's eat it before it gets cold. Let's eat before it gets cold அப்படி சொல்லலாம். அப்புறம் நீங்க இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை அப்புறமா சாப்பிட்றீங்களான்னு கேட்போம்ல, அதுக்கு do you want to eat now or later? Do you want to eat now or later? இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு I can't eat anymore. இதுக்கு மேலே சாப்பிட முடியல, I can't eat anymore. நம்மளுக்கு ஃபுல்லாகலாம் இல்லை கூட இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் சாப்பிடுங்க பரவாயில்ல. முக்கியமாக குழந்தைங்கள சொல்லுவோம், அங்கே ஜஸ்ட் ஒன் பைட் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன் மோர் பைட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம சாப்பாடு சம்மந்தமாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அடுத்தும் சாப்பாடு சம்மந்தமான சென்டென்சஸ் தான், பட் இது நம்ம வெளியே போனோம் வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போகிற இடத்துல நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் யூ ஃபீல் லைக் ஈட்டிங், உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுன்னு கேட்போம் இல்லையா, வாட் யூ ஃபீல் லைக் ஈட்டிங். அப்புறம் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஐ எம் ஸ்டார்விங், ஐ எம் ஹங்க்ரி சொல்லலாம். நம்மளுடைய சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் பெட்டராக சொல்லணும், கொஞ்சம் அட்வான்ஸாக பேசணும்னு நினச்சேன்னா ஐ எம் ஸ்டார்விங், ஐ எம் ஹங்க்ரிக்கு பதிலாக ஐ எம் ஸ்டார்விங். அதே மாதிரி எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு ஏக்கமாக இருக்குது, வேணும்னு தோணும் இல்லையா, அங்கே ஐ எம் கிரேவிங் சம்திங் ஸ்வீட், ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்குது. இல்லை ஐ எம் கிரேவிங் சம்திங் ஸ்பைசி, காரமாக சாப்பிடணும் போல இருக்குது. இல்லை ரொம்ப சிம்பிளாக அதிக பேர் ஆசைப்படுற விஷயம், ஐ எம் கிரேவிங் ஹோம் மேட் ஃபுட், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றதுக்கு ஐம் கிரேவிங் ஹோம் மேட் ஃபுட். கண்டிப்பாக ஹாஸ்டல் இருக்கவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் தான் ஐம் கிரேவிங் ஹோம் மேட் ஃபுட்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம சாப்பாடு வந்து நிஜமாக வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணோம்னா திஸ் டேஸ்ட் ஹோம் மேட், திஸ் ஃபுட் டேஸ்ட் ஹோம் மேட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் ஓவராக குக் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெந்து குழஞ்சிடுச்சு, இல்லை வந்துட்டு அதிகமாக வேக வச்சுட்டாங்க, அதிகமாக சமைச்சிட்டாங்க போல, தீஞ்ச மாதிரி அது கொஞ்சம் ஆகிருக்கும் இல்லையா, இட்ஸ் ஓவர் குக்ட் அப்படி சொல்லலாம். சாப்பாடு வேகாமல் இப்போ முக்கியமாக ரைஸ்லாம் வெதரியாக இருக்குன்னா இட்ஸ் அண்டர் குக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்படின்னு சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கு, நீ கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வாய் எடுத்து சாப்பிட்டுருக்கோம், கூட இருக்கவங்களுக்கு நம்ம வார்ன் பண்ணுவோம் இல்லையா, பி கேர்ஃபுல் இட்ஸ் ஸ்பைசி, பார்த்து சாப்பிடுங்க ரொம்ப காரமாக இருக்குது, பி கேர்ஃபுல் இட்ஸ் ஸ்பைசி. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட செட்டப்பில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். அடுத்தும் அதே மாதிரி சாப்பாடு சம்மந்தமான சென்டென்சஸ் தான். இது கண்டிப்பாக நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான், கேஷுவலாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க சாப்பிட்ற விஷயம் வந்துட்டு எனக்கும் அதே வேணும், நானும் அதே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐல் ஹேவ் த சேம், ஐல் ஹேவ் த சேம். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கறதுக்கு கேன் ஐ ஹேவ் சம் மோர், இன்னும் கொஞ்சம் தரீங்களா, இல்லை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமா கேட்கறதுக்கு கேன் ஐ ஹேவ் சம் மோர். ஆர் உங்களுக்கு எதாவது வேணுமா, இல்லை உங்களுக்கு இன்னும் வேணுமான்னு கேட்கறதுக்கு do you want some, do you want the same, do you want some or do you want the same அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் இந்த சாப்பாடு வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு that smells so good, that smells so good சொல்லலாம். அப்புறம் நல்லா சாப்பிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொல்றதுக்கு I enjoyed it a lot, I enjoyed this meal a lot அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கொலீக்ஸ் கூட, இல்லை வீட்டில் கூட பேசி யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டெய்லி லைஃப் சம்மந்தப்படுற எந்த சென்டென்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது காமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ஆங்கிலோஃபோனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Anglophone, your phone is your English teacher.